Okay, so let us continue the high school memories. High school memories. The topic, whatever you want to talk, you can talk afterwards. High school memories, Ravi Sonamari, I'll just continue and finish. It will take only 5 to 10 minutes, maximum 5-10 minutes or 5 minutes. Because one memory ki one minute maybe about four memories. First memory school 7th standard படிக்கும்போது காளமேக புலவர் சிலடை தமிழ்ல வந்துட்டு எப்படி ஒரு வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காளமேக புலவருடைய சாங்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு எங்களுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி நீங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேர்டு சொல்லுங்க, அதுக்கு மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கா பாக்கலாம் சொல்லிட்டு எங்க கிளாஸ்ல ஒரு பையன் தங்கவேல், அவன் பேரு எங்க தாத்தா பேரு எம் தங்கவேல். தமிழ்ல மா தங்கவேல், நல்லா குண்டா இருப்பான். சோ அவன் கண்டுபிடிச்சேன் மாதங்கம் அப்படின்னு ஒரு வேர்டு. மாதங்கம்னா மா தங்கம், நிறைய தங்கம். அவங்க கோல்டு ஜுவல்லரி பையன், வீட்டுல கோல்டு ஜுவல்லரி இருக்கிறதுனால மா தங்கம் ஒரு மீனிங். அப்புறம் பெரிய பணக்காரன். மியூட் பண்ணிட்டு மியூட் பண்ணிட்டு மாதங்கம் அப்படின்னா நிறைய தங்கம் நிறைய ஒண்ணு. ரெண்டாவது நிறைய பணம் இருக்கு, பணக்காரன். மூணாவது மீனிங் மாதங்கம் அப்படின்னா யானைன்னு அர்த்தம். அவங்க நல்லா குண்டா இருப்பான். ஸோ அந்த குண்டா இருக்கிறதுக்கு மாதங்கம்னு பேர் வச்சேன். எல்லாம் சொல்லிட்டு அவ்வளவுதான் சொன்னாங்க. இன்னொரு மீனிங் இருக்கு அப்படின்னாரு அவரு வாத்தியார். யோசிச்சு சொல்லலான்னு பார்த்து கை தூக்குறா, நீங்க கிட்டவான்னு சொல்லிட்டு கேட்டாரு. கிட்ட வந்தப்பறம் என்ன இன்னொரு மீனிங்னா மாது பிளஸ் அங்கம் அப்படின்னா கரெக்டா. அதுக்கு மீனிங் தெரியுமா உனக்கு? என்ன அது தெரியாது. போ யார்ட்டையும் சொல்லாத, ஓடி போயிடு அப்படின்ட்டாரு. அதான் அடுத்த மீனிங். ஓகே, அடுத்தது செகண்ட் மெமரி சைக்கிள். சைக்கிள் அந்த காலத்துல பெரிய ஓட்ட கத்துக்க தெரியாது. சம்பளுக்கு ஒரு பையன் வருவான், அங்க இருந்து வந்துட்டு எனக்கு பாபுக்கு எல்லாம் சைக்கிள் கத்து கொடுப்பான். அப்புறமா ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது சைக்கிளை 30 பைசா வாடகை வாங்குவோம். 1 ஹவருக்கு 30 பைசா வாடகை. அது வீட்டுல இருந்து நடந்து போய் ஸ்கூலை தாண்டி ரொம்ப தூரம் வின்சென்ட் வரைக்கும் போய் அங்க ஒரு சைக்கிள் வாடகை கடையில வாங்கிட்டு 1 ஹவருக்கு இங்க வீட்டு திருப்பி வந்துருவோம் சைக்கிள். அப்ப நானு பாபு மனம் ஓட்டினான்னு தெரியல, அந்த சமயத்துல ஓட்டிட்டு ஒரு 1 ஹவர் திருப்பி போய் ஸ்கூல்ல விட்டுட்டு திருப்பி நடந்து கடையில விட்டு நடந்து வரணும் ஃபுல்லா. ஹோல் திங் இஸ் அந்த ஒரு 1 ஹவருக்காக வேண்டி அங்க போயிட்டு அங்க திருப்பி நடந்து வருவேன் ஸ்கூலுக்கு போயிட்டு. ஸோ சைக்கிள் கத்துக்கிறது அப்படி. அப்புறம் மூணாவது சைக்கிளுக்கு வாங்கிட்டு எங்க வீட்டுல சைக்கிள் வாங்கினாங்க. கடைசியில வாங்கினா அது ஒரே சைக்கிள் தான். அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். சாயந்தரம் 1 ஹவர் இந்த மாதிரி வாடகை வாங்காம ஓட்டிட்டு திரும்பி நிறுத்திடணும். யாரும் ஸ்கூலுக்கு எல்லாம் சைக்கிள்ல போக முடியாது. இருக்குது ஒரு சைக்கிள் சண்டை வரும்ல, அதனால சைக்கிள் ஓட்டக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சிருப்பாங்க. என்ன ஆகும் அப்படின்னா, இது எங்க அம்மாவுக்கு தெரியுமான்னு தெரியல, எல்லாரும் டெய்லி எல்லாம் படுத்து போயிடுவாங்க. எல்லாரும் எங்களான நானு பாபு மனோ ஸ்ரீதர் 4 பேரும் வீட்டுல இருப்போம். மித்த 4 பேரும் சங்கர் லதாவை கூட்டிட்டு அம்மா அப்பா படுத்து போயிடுவாங்க. டெய்லினா டெய்லி நாங்க 4 பேர் மட்டும் என்னது பண்றது? எங்க வீட்டுல பெட்ரூம்ல தான் முக்கியமான எல்லா விஷயமும் இருக்கும். ஃப்ரிட்ஜ் கூட ஃப்ரிட்ஜ்ல இதுலதான் இருக்கும், பெட்ரூம்ல தான். அந்த பெட்ரூமை பூட்டிட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு தேவையான ஒரு பொருள் அது உள்ள இருக்கும். என்னன்னா கார்ட்ஸ், 56 ஆறது கார்ட்ஸ், அதையும் உள்ள வச்சுட்டு மூடிட்டு கிளாக் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ எங்களுக்கு நாங்க வெளியே நான் சினிமா போனப்போ நாங்க கார்ட்ஸ் ஆடணும். எப்படி ஆட முடியும்? அவங்க வச்சுட்டு போட்டு போயிட்டாங்களே. அப்புறம் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சோம். என்னன்னா அந்த பெட்ரூம்ல இருந்து ஃப்ரண்ட் ரூம் போறதுக்கு ஒரு கதவு இருக்கு. அந்த பெட்ரூம்குள்ள லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க சினிமா போறதுக்கு முன்னாடி நானு பாபு எல்லாமே ஒரு சைன் பண்ணுவோம். நீ பண்றேன்னு கண்ணில் ஒரு சைன் பண்றோம்னா யாராவது ஒருத்தர் உள்ள போயிட்டு அந்த லாக்கை ஓபன் பண்ணிடுவோம். உள்ள இருக்க லாக்கை பெட்ரூம்ல வெளியில போற இன்னொரு பேக் டோர் பண்ணலாம். மேல இருக்க தாப்பால ஓபன் பண்ணிட்டு வந்துருவோம், ஒண்ணு தெரியாத மாதிரி. அம்மா எல்லாம் கதவெல்லாம் பூட்டிட்டு போயிடுவாங்க. போனப்பறம் சைட் டோர் வழியா நாங்க திறந்து வச்சிருக்கோமே, சைட் டோர் வழியா உள்ள போயிட்டு அவங்க கார் சத்தம் கூட தெரிஞ்சு முடிஞ்சிருக்காது. அதுக்குள்ள இறங்கி உள்ள போயிட்டு கார்ஸ் பேக்கெட் எடுத்து வந்துட்டு நானு ஸ்ரீதரும் ஒரு செட்டு. நான் அப்ப 8ஆம் கிளாஸ், பாபு 7ஆம் கிளாஸ், மனம் 6ஆம் கிளாஸ், ஸ்ரீதர் 4ஆம் கிளாஸ், ஸ்கூல் 4ஆம் கிளாஸ். ஸோ அவனும் நானும் ஒரு செட்டு, பாபு மனம் ஒரு செட்டு. டெய்லினா டெய்லி 56 28 கிடையாது, 56 நாங்க டெய்லி ஆடுவோம். அதுக்கு ஆடும்போது அந்த காலத்துல இருந்தே சீட் ஆடுறதான்னு சீதர் 4ஆம் கிளாஸ்ல ஆரம்பிச்சான், எனக்கு 8ஆம் கிளாஸ். டெய்லி அம்மா டெய்லி படுத்து போயிடுவாங்க, நான் டெய்லி ஆடுவோம். ஒரு 10 நிமிஷம் பிரேக் விட்டுட்டு போய் சாப்பிட்டு திருப்பி ஆட வேண்டியது. சின்னக்காவும் அவரும் டெய்லி நிறைய படம் போடுவாங்க. பெரியக்கா கூட படம் போயிருக்காங்களா? சின்னக்காக போறதோட அம்மா தான் அதிகம், எல்லாத்தோட அம்மா தான் அதிகம். எல்லாம் ஃப்ரீ தானே, சேலத்துல எல்லாம் ஃப்ரீ தானே டிக்கெட்டு.
டெய்லி படம் தான். சேலத்துல வந்து சேலம் டிக்கெட் ஆன் ஃப்ரீ தானே. ஸோ எவ்ரிடே எல்லாத்தையும் ஏதாவது கொடுத்து போயிடுவாங்க. அவ்வளோ தேட்டர் சுத்தி தேட்டரு. இந்த படம் அந்த படம் இந்த படம் எந்த படமும் ஓடுறது இல்லை, எல்லா படமும் போயிடும். அதனால அவங்க தான் டெய்லி போயிடுவாங்க. நாங்க டெய்லி கார்டு ஆடுவோம். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அது அம்மா வரதுக்கு முன்னாடி அது நாங்க ஆர்டர் முக்கியமான கடத்துல இருப்போம். அப்போ கார் வர சத்தம் கேட்டுரும். அப்போ உள்ள போய் கார் சேர்க்கணுமே, அந்த இதுல ஹரியில போயிட்டு அது பின்னாடி போயிட்டு அந்த கதை வழியா உள்ள போய் அது பெட்லாம் வச்சிருப்போம். பெட் மேல ஏறி தான் குதிச்சு தான் உள்ள போகணும். அந்த பெட்ரூம்ல போறதுக்கு உள்ள போய் அந்த கார்ஸ் வச்சு வெளியே வந்து கதவை லாக் பண்ணி உட்காந்து புக்கு படிக்கிற மாதிரி உட்காந்துக்கணும். அதான் எங்களோட ரொட்டீன். அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மாட்டீங்களா? மாட்டோம். அது எப்படி மாட்டோம்? உள்ள போயிட்டு என்ன ஆச்சுன்னா, அங்க வைக்கும்போது மருந்தர மேலதான் அந்த கார்ஸ் போயிட்டு வச்சிருப்பாங்க. அங்க வைக்கும்போது அங்க யூக்கலிப்டஸ் ஆயில் இருந்தது, பெரிய பாட்டில். ஞாபகம் இருக்காமா? யூக்கலிப்டஸ் ஆயில் பெரிய பாட்டில் இருந்தது. அது தட்டி விட்டுனா அது டபால் விழுந்துட்டு ஒழிச்சிடுச்சு. அது யூக்கலிப்டஸ் ஆயில் டபால் ஒழிச்சிச்சு. ஃபுல்லா ஆயில் போட்டுடுச்சு. என்ன பண்றது? இவங்களும் வந்துட்டாங்க. டபாலும் போட்டு பண்ணி வெளியே வந்துட்டோம். அப்புறம் அம்மா வந்து பாத்துட்டு என்னடா இது உள்ள எல்லாம் மருந்தெல்லாம் பாட்டில் வச்சிருக்கு. ஆமா ஏதோ பூனை ஏதாவது வந்திருக்கு போல இருக்கு, டபால் வச்சுது, சத்தம் கேட்டது எங்களுக்கு. எப்படி ஓடிச்சு? அது ரூம் கூட்ட ரூமுக்குள்ள இருக்கிற அலமாராக்குள்ள இருக்க பாட்டில் எங்க பூனை வந்திருக்கும். எப்படியோ சொல்லி தமாஷிட்டோம். அதோட முடிஞ்சது. அது தெரிஞ்சுதாமா? தெரியாது தெரியலையா? மொத்தம் அந்த கார்ட்ஸ் ஆடுறது அந்த கதை. எவ்வளவு சொல்ல 3 மெமரி முடிஞ்சிச்சா? லாஸ்ட் மெமரி வந்து இஸ் இம்பார்ட்டன்ட். என்னன்னா கைண்ட் ஆஃப் வாட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் வி க்ரூ இன். படிக்கும்போது லதாவோட டெலிவரிக்கு வந்து கல்யாணிப்பட்டி வந்திருந்தாங்க. லதாவோட டெலிவரிக்கு அம்மா போயிருக்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கும்போது கல்யாணிப்பட்டி வந்து எங்களுக்கு பாத்துக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. வந்திருக்கும் போது சாப்பாடு சர்வ் பண்ணும்போது எங்களுக்கு அந்த காலத்துல வெறும் ரஸ்ட், அதுக்கப்புறம் மோர் சாதம் தான். தயிர் சாதம்லாம் கிடையாது, மோர் சாதம் தான். தயிருங்கிறது எப்பாவது ஒரு வாட்டி வரும். அந்த தயிர் கூட கொஞ்சத்துக்கு மோரோட கொஞ்சம் திக்கா இருக்குமே தவிர தயிர் ஒன்றும் பெரிய தயிர் மாதிரி இருக்காது. அதே லிமிட்டட் தான். அதுல ஒரு ஸ்பூன் போட்டா மிச்சம் தண்ணி தான் ஊத்திக்கணும். அது திருப்பி மோர் ஆயிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கல்யாணிப்பட்டி வந்துட்டு தயிர் இருக்கும்போது தயிர் ஒரு காண்டி போட்டாங்க. 2 காண்டி போட்டு சும்மா என்னடா அது போருமானா, நாங்கெல்லாம் போறோம்னு சொல்லவே மாட்டோம். நீங்க எப்ப நிறுத்துறீங்களோ நிறுத்திக்கோங்க, பட் நாங்க போறோம்னு சொல்ல மாட்டோம். நீங்க போற வரைக்கும் போடுங்க. அது மாதிரி வாரத்துல வந்து அம்மா எல்லாம் வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. இந்த புட்டிங் பண்ணுவாங்கல்ல, இதுல கிண்ணம் இருக்குமே ஷேப்ல ஜெல்லி எல்லாம் பண்றதுக்கு, அந்த கிண்ணத்துல வந்து பிரியாணி ஃபுல்லா போட்டு அச்சு வச்சு திருப்பி ஒரு அது மேல ஒரு முட்டை வைப்பாங்க. ஆளுக்கு ஒரு அச்சு போட்டு எல்லாத்துக்கும். இது வந்து சண்டே அதுதான் ஃபுல்லா வரும். அது சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். வாரத்துல ஒரு நாள் தான் பிரியாணி. அப்படி இருக்கும்போது எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது எனக்கு மட்டும் ஸ்பெஷல் போன்விட்டா. மற்றவங்களுக்கு எல்லாம் ஒயிட் கலர் பாரு, எனக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ண பால். ஏன்னா அதுல ஒரே ஒரு ஸ்பூன் போன்விட்டா போட்டிருப்பாங்க. அது எனக்கு மட்டும் தான், யாரும் கிடையாது. ஏன்னா போன்விட்டா படிச்சோன்னா நிறைய புத்தி வரும், நிறைய எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம். அதுக்காக எனக்கு மட்டும் ஸ்பெஷல். ஸோ அப்போ வந்து 2 ஸ்பூன்லாம் போட முடியாது. அப்பயும் நினைச்சு நான் எப்படியாவது நம்ம பணம் நிறைய சம்பாதிச்சு நிறைய பெரிய போன்விட்டா வாங்கி சொல்லிட்டேன். அதான் நம்ம லைஃப் ஆம்பிஷனே போகும் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது. இதுல முக்கியமான விஷயம்னா எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது அந்த காலத்துல there are only 3 colleges. லயோலா காலேஜ், விவேகானந்தா காலேஜ், அமெரிக்கன் காலேஜ் மதுரையில் இருக்கு. இந்த 3 காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சாதான் வேலை கிடைக்கும். மற்ற காலேஜ்ல படிச்சு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா ஸ்கூல் முடிச்சு ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் இருக்கிறது மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் 2 தான். அந்த மெடிக்கல் இன்ஜினியரிங் உண்டான சீட் எல்லாமே இந்த காலேஜ்ல 3 காலேஜ்ல படிச்ச பசங்களுக்கே ஃபுல் ஆயிடும். ஸோ இந்த காலேஜ் அட்மிஷன் கிடைக்காது, எந்த இன்ஜினியரிங் கிடைக்காது, எந்த மெடிக்கலும் கிடைக்காது, லைஃப்ல ஃபுல்லா வேலையும் கிடையாது. ஸோ அதனால எங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பவே வேலைக்கு போயிட்டாங்க. எஸ்எஸ்சி முடிச்ச அப்புறமே இந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து வேலைக்கு எடுத்துப்பாங்களே தவிர அதுக்கு மேல இடம் கிடைச்சா இங்க 3 காலேஜ்ல இல்லாட்டி கிடையாது. ஸோ எங்க அப்பா சொன்னாங்க 450 மார்க் மேல வாங்கி விவேகானந்தா அட்மிஷன் வாங்கி தரேன், இல்லாட்டி லைஃபே காலி. ஸோ அதனால நான் 6 மாசம் எந்த சும்மா எங்கேயும் போல. அம்மா வந்து அப்பா எல்லாம் போனா கூட நான் மட்டும் தனியா உட்காந்து படின்னு படிச்சு ஐ காட் 457. எங்க அப்பாட சொல்லிட்டு நான் இந்த மாதிரி 457 வாங்கியாச்சு, இனிமே உங்க பாடு அட்மிஷன் தான். நீ 450 மேல வாங்கினா கூட டு கெட் அட்மிஷன் விவேகானந்தா லயோலா இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நாங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷே தெரியாது. அதனால சிட்டியில் இருக்க இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு தான் அட்மிஷன் கிடைக்கும். எங்களுக்கு கிடைச்சாலும் அங்க போவாரு. ஏன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து சென்டம் வாங்குறவங்க ஒருத்தன், மேத்ஸ்ல ஒருத்தன் 2 பேர் வாங்குவான். விவேகானந்தா காலேஜ்ல எல்லாரும் வாங்குவாங்க சென்டம் 100%. அது மாதிரி அதை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த 450 வாங்கின போறோம். விவேகானந்தா காலேஜ் போற வரைக்கும் SSLC was the biggest memory for me. Yeah, that's about it.